ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா டெட்புல் அண்ட் உல்வரைன். ஹீரோஸ் எல்லாருக்கும் தெரியும், டெட்புல் அண்ட் ரெயின் ரெனால்ட்ஸ் அண்ட் உல்வரைன். ஹியூ ஜாக்மேன். இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட ரெண்டு பேரும் நல்லா அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு அருமையாக ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வில்லன் ஆக்சுவலி அந்த லேடி தான். வில்லன் சொல்கிறத விட அவங்க டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. குட் வில்லன். ஆக்சுவலி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா மார்வல் படத்தில் எல்லா படத்துலையுமே வில்லனை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஹீரோ பக்கமே சேர்ற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக வந்த 3-4 படங்களில். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெரி குடான வில்லனை கொஞ்சம் ஓவர் பவர்டாக தான் காட்டியிருக்காங்க. அண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஷோ பண்ணியிருந்தாலும் அந்த பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, நிறைய இடத்துல ரத்தம் தெரிச்சு கொட்டுது. பயப்படுங்க, எங்கே போனாலும் சரி ரத்தத்தை நல்லா திரிக்க விட்டுருக்காங்க. ஆனால் பிகினிங்கில் அந்த எடுத்த உடனே வர்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும் பாருங்க, அருமையாக இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவரோட உள்வரினோட எலும்பை வச்சுட்டு அவர் போட்டுட்ருப்பார். அந்த ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் ஒவ்வொன்றத்துலேயும் அந்த போன்லேயே வந்து அந்த நேம் வர்ற மாதிரி போட்டதெல்லாம் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபி. ஆக்சுவலி கோரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காருக்குள்ளே நடக்கிற ஸ்டண்ட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதேமாதிரி ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் தமிழில் வரும்போது இன்னும் கொஞ்சம் உப்பேற்றிருக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பேற்றிருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல படம். டெட்பூல் வந்து ரொம்ப நல்ல ஜாலியாக பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு போர்த் வாலை பிரேக் பண்ணுறதுனால நம்ம நிறைய அந்த ப்ராப்பராக அந்த லைனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஒரு போர்த் வாலை பிரேக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைலாக் சொல்லும்போது அவர் நம்மளை பார்த்து சொல்லும்போது எல்லாகட்டும் நல்லா கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் டெட்பூல் 1 and 2 பார்த்தவங்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா ஒரு போர்த் வாலை எப்படி பிரேக் பண்ணிட்டு மற்ற எந்த கேரக்டர்கிட்டும் இல்லாமல் ஓவர் பவர்ஃபுல்லாக இவர் மட்டும் எப்படி ஒவ்வொரு டைமும் போர்த் வாலை பிரேக் பண்ணி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்றது, அது நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் உள்வரினை இவர் கூப்பிட்டு வரதுக்கு போகும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ்க்கு போவார். ஈவன் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உள்வரினெல்லாம் பார்ப்பார். அதில் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா உள்வரின் காமிக்கில் பார்க்கும்போது டெட்பூலோட சின்னஸாக தான் இருப்பார். ஆனால் அப்படி சின்னஸாக இந்த கேரக்டரை காட்டியிருந்தாங்கன்னா என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்றதையும் நமக்கு இதில் ஒரு சீனில் காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப காமெடியாக போயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்கும். ஆனால் அந்த உள்வரினில் ஒரு கேமியோ இருக்குது, மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேமியோ. ஆக்சுவலி அவர் தான் ஃபஸ்ட்டு உள்வரினாக நடிக்க வேண்டியது. டியூ டு சம் சர்க்கம்டன்ஸ்னால இவர் வந்து ஹியூ ஜாக்மேன் வந்து நடித்தார்ன்றத விட அவர் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும் அதில். அண்ட் விஎஃப்எக்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த எல்லா மூவிஸ்லுமே விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து ஒரு 4-5 மூவியில் விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு விஎஃப்எக்ஸ். ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல தட்டு தான். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோரி லைன் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுல நமக்கு அந்தளவுக்கு அது வந்து பெருசாக தெரியாது. மியூசிக் ஆக்சுவலி ஒண்டர்ஃபுல். லைக் எப்படி சொல்லணும்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மியூசிக் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சாங்குக்கு ஆக்சுவலாக ஒரு டெட்பூல் பிகினிங்கில் அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு அந்த உள்வரினோட எலும்பு கூட எடுத்துகிட்டு அதில் டான்ஸ் பண்ணிகிட்டே போட்டுட்டு அதில் அவங்கள அந்த டிவி ஏஜென்ட்ஸ் எல்லாம் அடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 hours இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 20 minutes அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரொம்ப பிகினிங்கில் தான் இந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் 1.5 hour அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் 2.5 hour வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இன்னொரு 20 minutes இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்பரான ஸ்டோரி லைன் பண்ணிவிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இவங்க இதனோட பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டண்ட், கொரியோகிராஃபி அண்டு வில்லன் ஓவர் பவர்ஃபுல்லாக கட்டியிருக்கிறது. அண்ட் ஹீரோஸ், எஸ்பெஷலி ஹீரோஸ் உல்வரின் அண்ட் டெட்பூல், அந்த ஆக்ஷன் ஸ்டென்ட் இருக்கட்டும், கொரியோகிராஃபி ஆகட்டும். அடுத்தது அந்த வசனத்தை கொஞ்சம் தமிழில் ஒப்பேற்றிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஒரு 2 hour எப்படி போகுதுன்னே நம்மளால் இது பண்ண முடியாது. ஈவன் அந்த 2 hour கழித்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அது என்ன ஸ்டோரின்னு யோசிச்சாலும் நமக்கு புரியாது. ஏன்னா அதில் ஸ்டோரியே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஆளே இல்லாத கடை எட்டியாத்தின கணக்காக ஸ்டோரியே இல்லாமல் இருக்கிறதுல ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஒப்பேற்றிருக்கலாம் அவங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் பிளே இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வந்திருக்கும் அது.
ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பியூர் அண்ட் பியூர் இட்ஸ் 18+ மூவி. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வசனமாகட்டும், டைலாக்ஸ், இங்கிலீஷ் ஆர் தமிழ், வாட் எவர் இட் இஸ், பட் ஈவன் மூவிஸை பார்க்கும்போதும் இட்ஸ் நாட் சஜெஸ்டட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக கிட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஆன டைம் பாஸ் மூவி. அண்ட் மை ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் மூவி 10, ஆக்சுவலி 8 மார்க் நான் தருவேன். ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு 8ன்றதை விட 9 கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மார்க்குமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் மூவி பார்க்குறதே ஃபன்காக தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூவி வெரி குட் இனஃப் ஃபன் தருது. ஏன்னா ஒரு 4th வாலை பிரேக் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா விச் இஸ் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த மூவியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அருள்.